வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் தேவநேய பாவாணர் பற்றிய மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அடிக்கடி கேட்ட கேள்வி பதில்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிக மிக முக்கியமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். தேவநேய பாவாணருக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் என்ன? பதில் தேவநேச கவிவாணர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. தேவநேச கவிவாணர். தேவநேய பாவாணர் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? பதில் அண்ணா சாலை, சென்னை. தேவநேய பாவாணரின் உருவச்சிலை உள்ள இடம் எது? பதில் முரம்பு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் கற்ற கல்வி எது? பதில் இவை அனைத்தும். அதாவது அவர் தமிழில் முதுகலை வாங்கியிருக்காரு, வித்வானாக இருந்திருக்காரு, பண்டிதராகவும் இருந்திருக்காரு. அதனால் இவை அனைத்தும். தேவநேய பாவாணர் எதில் திட்ட இயக்குனராக பணியாற்றினார்? பதில் அகர முதலி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு எனக் கூறியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி எனக் கூறியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். அதாவது இந்த பதிவு தேவநேய பாவாணர் தான், அதனால் இவர் தான் ஆன்சராக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இதில் கொஸ்டின்கள் கலந்து வரும், மற்றவங்களோட கொஸ்டினும் கலந்து வரும். கொடுத்துருக்க கவனமாக பாருங்கள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு? பதில் 1974. தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று கூறியவர்? பதில் தேவநேய பாவாணர். தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற தலைப்பில் எழுதியவர் யார்? பதில் உவே சுவாமிநாத ஐயர். பார்த்தீங்களா, கொஸ்டின் மாறி வந்திருக்கு, கவனமாக பாருங்கள். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? பதில் 43 நூல்கள். 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. பதில் இலக்கிய செம்மல். அதாவது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர் தான். இலக்கிய செம்மல் வந்திருக்கு, அதாவது இலக்கண செம்மல் தான் அவரோடது வரும். அதனால் இது இலக்கிய செம்மல். பதில் இலக்கிய பெட்டகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் என்ற தமிழ் நூலை தேவநேய பாவாணர் எழுதி வெளியிட்ட ஆண்டு? பதில் 1962. தேவநேய பாவாணரின் முதன்மையான மாணவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தேவநேய பாவாணருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உண்டு? பதில் 174 பெயர்கள்.
முக்கியமான கொஸ்டின். தேவநேய பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தில் திட்ட இயக்குனராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? பதில் 7 ஆண்டுகள். மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்? பதில் உருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு 1980 தேவநேய பாவாணருக்கு வழங்கிய பட்டம் என்ன? பதில் செந்தமிழ் செல்வர். தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் எது? பதில் சங்கரன் கோவில். உயர்தனிச் செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணர் எழுதிய ஆண்டு எது? பதில் 1966. செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டத்தை தேவநேய பாவாணருக்கு வழங்கியவர் யார்? பதில் குன்றக்குடி அடிகளார். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்பதே தமிழ் சொல் என கூறியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். தமிழன் தொன்மையை உலகறியச் செய்தவர் யார்? பதில் கால்டுவெல். தமிழ் வளர்ப்பதற்காகவே நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் என கூறியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். கோவில்களில் நடைபெறும் வழிபாடு, பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான சடங்குகளும் தமிழில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? பதில் தேவநேய பாவாணர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல பதிவுகள் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதிலிருந்து முக்கியமான கொஸ்டின்களை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கோம். படித்து பார்த்து பயன்பெறவும். நன்றி, வணக்கம்.